வாழ்த்துக்களை நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னுடைய அடையாளம் நான். எல்லோருக்கும் பெருவாரியான வாழ்த்துக்கள். இன்னொன்று, இன்னைக்கு ஜீசஸ் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதை பதிவு பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னா, மடவை இலக்கிய வட்டத்தின் தலைவருக்கும் நிறுவனருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் பொருளாளர்களுக்கும் செயலாளருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். ஆலோசனை இல்லை, ஒரு கோரிக்கை. இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பேசும்போதே சொன்னார், என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போதே தலைவர் சொன்னார், நிறுவனர் சொன்னார், ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்குறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. எனக்கு நாவலை பற்றி சொல்றதுங்கிறது அது வச்சிடணும், விவாதத்துக்கு வச்சிடணும், விளக்கம் சொல்றதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால என் நாவலை பற்றி எந்த இடத்துலையும் நான் பதிவு பண்ண மாட்டேன். அதில் எஸ்கேப் ஆகிறது தான் நல்லதுங்கிறத நினச்சிக்கிறது. விளக்கம் சொல்லக்கூடாதுங்கிறது, படைப்பை பற்றி வச்சிடணும், பொது வெளியில் வச்சிடணும். அதை பற்றி விளக்கம் சொல்லுவது எழுத்தாளனுடைய கடமையுள்ள விஷயமுள்ள, தார்மீக விஷயமுள்ள. நான் என்ன ஆலோசனை சொல்ல வரேன் அப்படின்னா, 22வது மாதம், ஜூலையில் 25வது மாதத்தை கொண்டாட இருக்கிறீங்க. 3வது வருடத்தின் முதல் மாதம். நட்சத்திர அந்தஸ்து மடவை இலக்கிய வட்டத்துக்கு வந்துருச்சு. புதுக்கோட்டையில கேட்டிருக்காங்க, நிறைய நூல் விவாதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கணும், பேசணும் அப்படின்னு. நான் எதுலையும் சிக்க மாட்டேன். இதுல ஏன் சிக்கனன்னு சொல்ல வரல, மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது உணர்வு பூர்வமா ஒட்டுச்சு என்னோட. எதேச்சியா முகநூல் பார்த்து ஒரு நாள் வந்தேன். அந்த கூட்டம் எனக்கு மனசோட ஒத்து போச்சு. இது ஒரு எழுத்து பணிகளுக்கு இடையே ஒரு ரிலாக்ஸா, ஒரு பயணத்தை விரும்புகிற ஒரு சூழ்நிலையில மக்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய மைண்ட் ரிலாக்ஸ். அதன்படி மாசம் வந்துட்டு பயணப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில 22வது மாதமா என்னுடைய இந்த நூல் விமர்சனம் வரும்போது 25 வருது, ஜூலையில் வருதும் போது, மனவை இலக்கிய வட்டம் அடுத்த அடியை எடுத்து வைக்கணுங்கிறது என்னுடைய பேராவல். ஆசை இல்லை, பேராவல். அந்த அடுத்த அடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பொருளாதார நெருக்கடி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. அதுக்கும் நான் தீர்வு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, வழக்கமாக நான் எல்லாருக்கிட்டையும் செய்கிற கடமையை தான் இங்கேயும் செய்கிறேன். மனவை இலக்கிய வட்டம் அதனுடைய பெயரிலே, மனவை இலக்கிய வட்டம் சார்பாக அதனுடைய பெயரிலே, இது மனவை முஸ்தபா, ஜெயந்தன் அப்படியான ஆளுமைகள் உள்ள மணப்பாறை அவங்களுடைய பெயரை வைக்கலாம். ஆனா மனவை இலக்கிய வட்டம் அப்படிங்கிற அந்த பெயரை முன்னிலைப்படுத்தி அது உயிர்ப்போட இருக்கு, செயல்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தமிழ்நாடு பூரா கொண்டு போகணும். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் நிறுவனர் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு அறிந்த ஒரு இலக்கிய வட்டமா இருக்கிற மாதிரி இந்த மனவை இலக்கிய வட்டமும் மாறணும் அப்படிங்கிறதுனால இந்த 25வது மாதத்துல ஒரு நாவல் போட்டி நீங்க அறிவிங்க. நாவல் போட்டி அறிவிச்சு அதுக்கு தொகைங்கிறது 50,000 இருந்தா அதை நீங்க ஈடுகட்டிடலாம். அது எப்படி இது ஆரம்பிச்சா வருஷம் நடத்தணுமேங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு 25 அடுத்த 50வது மாதம் வருது இல்லையா, அப்போ அந்த 2வது நாவல் போட்டி இருக்கு. ஏன்னா நிதி நிலைமையும் நமக்கு வருஷம் 50 தொகை அப்படிங்கிற 50,000ங்கிறதெல்லாம் ஸ்பான்சர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கு பாட்டி சார்பாகவோ அப்பா சார்பாகவோ பணத்தை வச்சுக்கிட்டு போட்டி நடத்தணும்னு ஆர்வத்தோட அவங்களுடைய பாட்டி பெயரையோ இல்லை அப்பா பெயரையோ தாத்தா பெயரையோ ஆவணப்படுத்தணுங்கிற இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்களை தேடி பிடிச்சி இந்த ஸ்பான்சர் பிடிச்சிட்டோம்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனவை இலக்கிய வட்டம் நட்சத்திர அந்தஸ்து பெற்றது சூப்பர் ஸ்டார் ஆயிடும். இதை கமர்ஷியலா பேசுறேன்னாலும் அதுதான் உண்மை. அதோட இல்லாம இந்த மணப்பாறையை மையப்படுத்தி ஒரு செயல்பாடு நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்ட இலக்கிய விஷயம் ஒரு 5 நாவல் தேர்ந்தெடுப்பீங்க, 3 பரிசு கொடுப்பீங்க, 2 பிரசுரத்துக்கு அப்படின்னு. இன்னைக்கு பிரிண்டிங்லாம் ரொம்ப சிரமமே கிடையாது, ரொம்ப இயல்பானது. ஒரு சும்மா அவங்க ஆர்டர் படி தான் அடிக்கிறாங்க. 10 வேணாலும் 10 அடிக்கிறாங்க, 50 வேணாலும் 100 வேணாலும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது.
அதன்படி இந்த நாவல் போட்டி அறிவிச்சு முதல் 3 பரிசு, பிரசுரத்துக்கு 2 அப்படின்னு மனமை இலக்கிய வட்டம் நாவல் போட்டி அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் ஒரு 5 புதினங்கள் உங்கள் சார்பா, உங்கள் மனமை இலக்கிய வட்டம் சார்பா வருஷம் வந்துச்சுன்னா புதிய படைப்பாளர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க அடையாளம் கண்டுபடுவாங்க. அதோட இல்லாம ஒரு பாரிய ஒரு இலக்கிய சேவை பண்ண மாதிரி புத்தகங்களை வாசிச்சு அதை பற்றி நிகழ்வுகளை நடத்துறதுங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கிறதா என்னுடைய பேராவல். அரை மணி நேரம் டைம் கேட்டிருந்தேன். 8 மணிக்கு முடிக்கணுங்கிற அந்த ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்குதுங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு நாவலை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, விளக்கமும் சொல்ல விரும்பலை. இதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நாவல் போட்டியை வர 25வது மாதம் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நிதி நிலைமை 50,000 அப்படிங்கிறத நீ பண்ண மாட்டியா அப்படின்னு என்ன கேட்டுறாதீங்க. நானே சோத்துக்கு எழுதுறவன், இலக்கியத்துக்கும் தமிழுக்கும் எழுதுறவன் கிடையாது. சோறு, ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு சோறு தான், ஒவ்வொரு பருக்கை தான், ஒவ்வொரு அரிசி தான். அது குண்டரிசியா இருக்கு, அது ரேஷன்ல கொடுக்குற அரிசியா இருக்கு. எதுவா இருந்தாலும் தமிழ் என்னைக்கு சோறு போடுதுங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா பத்திரிகை துறையை விட்டு வெளியில வந்தா 20 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அத்தனை அரசியல் கட்டுரைகள் எழுதியிருக்கோம், கான்ட்ரவர்சியா எழுதியிருக்கோம், அரசியல் பரபரப்பு உருவாக்கியிருக்கோம். திரும்பி பார்த்தோம்னா ஒன்றும் என்ன பண்ணியிருக்கோம், ஊதியம் கொடுத்தாங்க, வாங்கணும், தின்னோம், சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படியே போயிடும். இதை தாண்டி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அதோட நம்ம இப்போ நவீனமாயிட்ட பத்திரிகை துறை ஒரு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். இத்தனை ஒரு நாளைக்கு 6 செய்திகள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். டார்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டார்கெட் நியூஸுக்கு எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல்லாம் எனக்கு சிந்தித்ததெல்லாம் வரும்போது அலுவலகத்தை பற்றி 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். அதனால தான் அந்த பத்திரிகை துறை 50,000 60,000 சம்பளம் இன்னைக்கு வாங்கலாம். ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை, அது தேவையில்லை. 99 பேர் பணத்தை நோக்கி ஓடுற இந்த திசையில, வடக்கு திசையில நான் ஒரு ஆள் தெற்கு பார்த்து ஓடுறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் என் திசையில தான் ஓடணுங்கிற அந்த புரிதல் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு பணம் வெறுமை தான், அது இல்லாம வாழ முடியுமானா வாழலாம். அதுக்கு நானே உதாரணம். என்னுடைய தேவைகள் இல்லை. எனக்கு மாசம் என்னுடைய மிகப்பெரிய சவாலே 4,500 ரூமுக்கு எப்படி வாடகை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாசமும் இருக்கும். இந்த 4,500 சம்பாதிக்கிறதுங்கிறது அல்லது வாடகை கொடுக்கறதுங்கிற அந்த நெருக்கடி தேவை எனக்கு. அப்படி இருக்கணுங்கிறது 4,500 ஒரு அமௌண்ட் இல்லையே, எப்படி இருக்கணும். காசு இல்லாம வாழ்ந்தோம், நம்ம வாழ்ந்த கல்ச்சரு பண்பாடு நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை திரும்பி தான் வந்திருக்கேன். இது பைத்தியக்காரமாத்தனம்லாம் இருக்கலாம், வைக்கலாம், போகலாம். ஆனா எல்லாரும் ஒரு காலகட்டத்துல உணவு பஞ்சம் வரும் நாட்டுல, எல்லாரும் பணத்தை சாப்பிட முடியாதுங்கிற காலகாலமா சொல்லப்பட்டு இருக்கிற அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தப்படும். எல்லா கட்டுப்பாடுகளும் வரும். சுயசார்பு, தற்சார்புன்ற வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் திரும்புவான். அன்னைக்கு வீட்டுல இருந்தா செலவு, ஒரு பைசா செலவு இல்லை. ஆனா இன்னைக்கு வீட்டுல சும்மா இருந்தாலும் செலவு. மாசம் ஆனோம்னா டிவிக்கு, சேனலுக்கு, மொபைலுக்கு, அப்புறம் மற்ற ஏனைய தண்ணி வாட்டர் கேனுக்கு, இன்னும் பிற செலவுகளுக்கு எல்லாத்தையும் வீட்டில் சும்மா இருந்தாலும் மாதம் எடுத்து வைக்க வேண்டியது. அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பொருளாதார ரீதியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான். இப்போ காசுக்கு மதிப்பு இல்லை, ஸ்பான்சருக்கு மதிப்பு இருக்கு, வாரி கொடுப்பாங்க. அது இந்த பகுதியில் நீங்கள் தான் தேடணும். தேடி 50,000 டார்கெட் வச்சிங்க. 2 வருஷத்துக்கு, ஒவ்வொரு 3வது வருஷத்துக்கு நாவல் போட்டி நடத்துங்க. 25வது மாதம் நாவல் போட்டி அறிவிக்கிறீங்க. அடுத்த மாதம், அப்புறம் 50வது, அப்புறம் 75வது, இப்படி ஒவ்வொரு வருஷம் நடத்தணும் கட்டாயம் இல்லை. அந்த கோரிக்கையோட என்னுடைய நாவலை முன்னெடுத்து, அதுவும் தோகை பழனிவேல் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. ஏன்னா சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது வெட்டிச்சு எடுத்து ஒரு மாற்றுப்பாதையில சொன்னாரு. ஆனா பொறுப்பு துறப்போட அந்த நாவலை விமர்சனம் பண்ணிட்டாரு. அப்படிதானே எல்லாம் கேள்வி கேட்டு அந்த பொறுப்பு துறப்பு, அந்த பள்ளி நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வோட முதல் முறையா அவர் முழுசு நாவலை சொல்லி நான் பார்த்திருக்கேன். சிரிக்க பேசுறவரு வெற்றிச்சியை பத்தி பேசும்போது சிரிக்காம பேசுனது எனக்கு ஆச்சரியம். ஆமா. அப்புறம் சகோதரிக்கு விளக்கம் சொல்லணும்ன்றது கிடையாது, ஆனா சொல்றேன் அந்த நாவல்ல. ஏன்னா நாவலை எழுதிட்டா மறந்துடுவேன் நான். மறதி எனக்கு தேசிய வியாதி இல்லை, அது என்னோட வியாதி. ஏன்னா நான் எந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டின்படி
பெண்ணை நான் உருவகப்படுத்தவும் இல்லை, வர்ணிக்கவும் இல்லை. விஜயா வேலாயுதத்துடைய பேத்தி அவங்க அந்த நூலை பத்தி விமர்சனம், உங்களுடைய கருத்து அவங்களுக்கு இருந்திருக்கு. எழுத்தாளர்கள் ஏன் இப்படி காமகம் கொண்டவர்களா இருக்காங்க, வர்ணிக்கிறாங்க இப்படின்ற அந்த பெண்ணுடைய பார்வையிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த தாக்கம் இருந்தது. அதை அந்த மதிப்பு அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய நாவலை படிச்ச பிறகுதான் ஏன் அப்படிங்கிற அந்த விஷயமே எனக்கு புரிஞ்சுது. இந்த இது வந்து எழுத்தாளர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு, சுய மதிப்பு, அந்த மதிப்பீடு, குற்றச்சாட்டு மதிப்பீடு மாறினதுக்கு இந்த சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் காரணமா இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேம்மா பெண்களை வர்ணிக்க கூடாதுங்கிறதுல. அதுவும் அங்கம் விஷயமெல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதை. அது என்னன்னா, காதல்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான உணர்வு. அதை வந்து நான் வயசு இல்லை, வயசு தேவையில்லை அப்படிங்கிறதான். இந்த விஷயத்துல நான் கையாண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அது உண்மை மாதிரி சொல்லியிருக்கேன். அதுதான் அங்க என் மீதான விமர்சனங்களை வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த எழுத்தாளர் நான் தான், அந்த கடை நண்பர் தான். தேவைக்கு முழுமொழியா கற்பனை, அப்படி ஒரு கேரக்டர் அந்த சுரங்கப்பாதையில இல்லை. படைப்பாளன் நாங்கள் உருவாக்கணும் போது அந்த ஆனா மணி இருந்தான், அவன் பேர் வெங்கடேசன், அவன் ஒரு பொம்மை கடை வச்சிருந்தான், அது இருந்து ஓனர் இருந்தார். அருணாலாட்சி அங்க இருந்த வயதானவர்கள்லாம் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போய் இந்த நாவலுக்குள்ளேயும் வந்துட்டேன். இந்த நிஜத்தை கற்பனை கலந்து ஒரு பொய்யா சொன்னதுதான். பொய் தானே நல்லது நாவல்ல. புனைவு வந்து களம் இருக்கணும், நிலப்பரப்பு இருக்கணும். அந்த நிலப்பரப்புல நம்ம கேரக்டரை உருவாக்கணும். அந்த எல்லா எழுத்தாளர்களும் தயங்குற விஷயம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த நாவலை நகர்த்திட்டு போறது ரொம்ப சுலபம். ஏன்னா ஒட்டுமொத்த பார்வை நம்ம மேலதான் இருக்கும். இவன் தான் அவன் அப்படிங்கிற அந்த கற்பனையிலேயே ஒரு கியூரியாசிட்டியில அந்த நாவலை நோக்கி நகர்ந்து போயிடுவாங்க, படிச்சுடுவாங்க. பாலஜோதி தான் இவன் அப்படின்னு நாங்க வச்சதுனாலதான் அந்த நாவலை எல்லாரும் படிச்சு முடிச்சிருக்காங்க. படிக்கக்கூடிய தூண்டுதலும் வந்திருக்கு. அது காரணம். ஓவியம் பத்தி பேசும்போது, ஓவியம் பத்தி அந்த துறை சார்ந்த நண்பர்கள் எனக்கு அதிகம். பத்திரிகை துறையில தானே இருந்தேன், ஆர்டிஸ்ட்லாம் பழக்கம் தானே. அப்படிங்கும்போது நான் தங்கியிருந்த மேன்சன்ல, சென்னையில் தங்கியிருந்தேன். ராம்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ கும்பகோணம் ஸ்கூல்ல ஏதோ ஆசிரியராக இருக்காரு. அவருடைய வேலை முடிஞ்ச வந்து அவர் ரூம்ல தான் இருப்பேன். அவருடைய அந்த பேடை வச்சு அந்த ஷீட்ல வந்து வரைகிற அந்த தன்மைகள், அது இது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிப்பார். ரிப்போர்ட்டருடைய கவனம் வந்து அவதானிப்பு தானே. அந்த அவதானிப்புல தான் அந்த ஓவியம்ன்ற அந்த ஒரு தற்காப்புக்கு தான். அந்த ஓவியம்ங்கிற கலை வந்து தற்காப்புக்காக அந்த கேரக்டர் உள்ள வச்சேன். அது என்ன, அதான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்றானே. தோற்றம் தெரிஞ்சிருச்சு, முடிவு தெரிஞ்சிருச்சு, இதை நோக்கி எப்படி நகர்த்துறதுங்கிறது அவரு நம்ம பாலாஜினியன் சொன்ன மாதிரி பொது புத்தியிலிருந்து எழுதப்பட்ட நாவல் தான் இது. பொது புத்தி எல்லாருக்கும் அவசியம். மாற்றுப்பாதையில் செல்றதுங்கிறது ஒரு திருட்டு வீசியை வந்து ஒழிக்கணும்னு போலீஸ் ஒரு முயற்சி எடுக்கும், திரைத்துறையை சார்ந்தவங்க முயற்சி எடுப்பாங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தவறா இந்த சமூகத்துல கணிக்கப்படாது. தவறுதான். ஆனா திருட்டு விசிறியை ஒழிக்கணும் அப்படின்னா, திருட்டு விசிறி ஒரு தியேட்டருக்கு போனா 1000 ரூபா 1500 ரூபா செலவு பண்ணி ஒரு குடும்பம் படம் பார்க்க முடியாது. அதனால திருட்டு விசிறி. இப்ப திருட்டு விசிறி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னாலும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. நீங்களும் நானும் பணம் வாங்காம ஓட்டு போடுவோம், அது தார்மீக கடமை. அது வந்து பொது புத்தியிலிருந்து விளைக்கணும். ஆனா பொது புத்தி, நீ ஏன் பணம், இப்ப ஊடகங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சன் டிவியா அல்லது திமுக கட்சியா இது பதிவாகுது, இருந்தாலும் பரவாயில்ல, திமுக கட்சியா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. திமுக ஓட்டு கேட்டு வந்தோம்னா 5000 ரூபாய் நீ கொள்ளடிச்சு வச்சிருக்கல, 5000 ரூபாய் என்ன கொடு அப்படின்னு மக்கள் டிமாண்ட் பண்றாங்க. ஆக பொதுமக்கள் ஏத்துக்கிட்ட ஒரு குற்றம், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனா அரெஸ்ட் பண்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பொதுமக்கள் ஏத்துக்கிட்ட 200 ரூபாயில இருந்து, ஐயா தூக்கம் வந்துச்சு அதனால முடிச்சுக்கிறேன், எப்படி கரெக்டா அது சரியா பொதுமக்கள் பார்வையில, பொது புத்தி பார்வையில எது தவறானது சரியாகுதோ, அதே போல பொது புத்தியில நம்ம புறக்கணிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எழுத முடியாது, அவதானிக்க முடியாதுங்கிற அந்த கருத்தை சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி பாராட்டி, அடுத்த சந்தைப்பேட்டையும் பிரிச்சு மேய்ங்க. அதில் கான்ட்ரவர்சியான விஷயம் வச்சிருக்கேன். ரொம்ப என்னடா இப்படியெல்லாம் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி, இப்படியெல்லாம் கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்கேன். ஜூலையில் புத்தாயிடும். அது வந்து
ஜூலை நூலாக தரும்போது நீங்கள் அந்த நாவல் போட்டி அறிவிங்கன்றத அறிவிச்சுட்டு எல்லாருக்கும் நன்றி பாராட்டி நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்கள் ஆலோசனையை வந்து மனவ இலக்கிய வட்டம் கண்டிப்பாக ஆலோசிக்கும்.